கிசால சொருகுது கண்ணு காரணம் ஜாயிண்ட்டு ஒன்று அப்பால வலிச்சேண்டா பாங்க பிடிந்தா குத்துட்டு போங்க. வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் டேவிட் ஸ்டார். திஸ் இஸ் பார்த்திபன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போதைப் பொருட்களும் படிப்பும் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு மேக் பண்ணியிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆரம்ப நாட்களில் இந்த போதை வஸ்துக்கள் எடுக்கிறவங்க, லைக் இந்த ஹான்ஸ் மாதிரியான பொருள் எடுக்கிறவங்க, இல்லை குடிக்கிறவங்க, சிகரெட், எனிதிங். இப்போ என்னென்னாக்கா, ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு தெம்பாக இருக்கும். பட் ஒரு 1 வீக்கு ஒரு 1 மந்த் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லா தெம்பாக இருக்கும். பட் அதுவே அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு எதுவுமே இருக்காது. அதுக்குண்டான பவர்லாம் இருக்காது. பட் அதில் அதுங்க அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. இதுக்கு ரிசல்ட் இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிகரெட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்டி பிரிண்டில் போட்டிருக்கான் கேன்சர் இருக்கு இல்லையா. ஸோ அதோட விளைவு, கேன்சரோட விளைவு வந்து கிளியர் பிரிண்ட், ஹெச்டி பிரிண்டில் போட்டிருப்பான். அது வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் திங்ஸ், படிப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு படித்து முடித்து வெளியே வந்தவனாக்க ஒரு தெம்பாக இருக்கும். நம்ம நிறைய நல்லா சம்பாதிக்க போகிறோம், கை நிறைய சம்பாதிக்க போகிறோம், சில இடத்துல பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும். பட் அதுவே வந்து காலப்போக்கில் வந்து அது அப்படியே சஸ்டெயின் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ட்ராப் ஆகும். படிப்புக்குண்டான ரெகக்னேஷன் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் இதுக்கு உண்மையிலே அதுக்கு ரிசல்ட் இருக்காடாக, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். ஒரு ஜிம்முக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கு 10 டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் கெயின் பண்ணணும்னு போகிறவங்க கெயின் ஆகிருக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு போகிறவங்க லாஸ் ஆகிருக்கும், ரிசல்ட் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருக்காத மாதிரி தான் தெரியும். ஆனால் அது வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படிப்பும். இந்த படிக்கிறது எப்போ படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 100% இருக்கும். அப்போ கூட ஓசோனோட தாக்கம் வந்து பூமிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஓசோன் வந்து ஈஸியாக O2 கன்வெர்ட் ஆகும், அதாவது ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மூளையானது 100% ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் எத்தனை ரேஷியோ இருக்கும் பார்த்திங்கன்னா 50% தான் ஃபங்க்ஷன் ஆகும். சில பேர் நைட்டில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா 20% தான் மூளை ஃபங்க்ஷன் ஆகும். எல்லாத்தையும் போட்டு ரிப்பீட்டாக நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இது குறித்து நான் வேறு ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் டைம் கிடச்சா போய் பாருங்கள். ஸோ டூப்ளிகேட், அதாவது அடிக்கடி நான் ஒரே விஷயத்தை நான் நிறைய வாட்டி சொல்கிறத நான் வந்து வெறுக்கிறேன். இது வீடியோ யாராவது மனசையாக புண்படுத்திச்சுன்னா மன்னிக்கவும். இது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு நோக்கத்தில் தான் கொண்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது வருஷம், புது கரியர்ஸ் தொடங்கியிருக்கு. பிள்ளைங்களுக்கு வெளுத்து வாங்குங்க.